ஹாய் அட்வென்ச்சர் எல்லாரும் இப்போ இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் வச்சுருக்க ஒரு மீன் தொட்டியில் லைட் இல்லாமல் ரொம்ப டல்லாகவும் இருட்டாகவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இதில் ஒரு லைட்டை மேக் பண்ணி வச்சுருந்தோம்னா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதனால் அந்த லைட்டை சோலார்லேயே நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படி ரெடி பண்ணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஃபஸ்ட்டு என்னோட மீன் தொட்டியோட மூடியில் 3.2 வோல்ட் இருக்கிற மாதிரி இருக்க எல்இடியாக வரிசையாக ஒரு 10 இதை மெஷர் பண்ணி வச்சு நான் அந்த மெஷர் பண்ண மார்க்கிங் இருக்கிற இடத்துல பெஃபிக்விக் வச்சு ஒட்டிக்கிட்டேன். இந்த லைட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக, அதாவது ஆனோட கேத்தோடு அப்படின்றது வந்து ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். இந்த எல்இடி லைட்டு எல்லாத்தையும் நம்ம ஒரு சின்ன வயரில் பேரல் கனெக்ஷனாகவே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு வயர் வந்து ப்ளஸில் இருக்க எல்லா வயரையுமே எல்இடியில் இருக்க ப்ளஸ் பாயிண்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடணும். இன்னொரு வயரை எல்இடியோட மைனஸில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் பேரல் கனெக்ஷனு. இந்த பேரல் கனெக்ஷனில் வந்து ப்ளஸ் மைனஸை வந்து மாற்றி கொடுத்துடக்கூடாது. அப்படி மாற்றி கொடுத்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது, அந்த லைட்டு மட்டும்தான் எரியாது. மற்றபடி பாக்கி இருக்கிற லைட்டு வந்து நல்லா எரியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பெஃபிக்விக் வச்சு நம்ம ஒட்டுறோம். அதனால் நம்ம ஒட்டும் போதே கரெக்டாக கவனமாக ப்ளஸ் மைனஸை பார்த்து நம்ம ஒட்டிக்கணும். இப்போ நம்ம இந்த எல்இடியெல்லாம் பேரல் கனெக்ஷனில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால இதோட வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 வோல்ட்டு தான் வரும். அதாவது மொத்த 10 லைட்டையும் ஒன்று சேர்த்தாலுமே 3 வோல்டேஜ் கணக்கு தான் வரும். அடுத்ததான் இந்த மூடியோட கார்னரில் ஒரு ரெகுலேட்டர் ஐசியை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் முதவே சொல்லியிருந்தேன், இந்த எல்இடி வந்து 3 வோல்ட்டில் தான் வேலை செய்யும். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா எல்இடி வந்து ஃபியூஸ் போயிடும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து இப்போ ஒரு 9 வோல்ட் பேட்டரி வச்சு நான் பவர் சப்ளை கொடுக்குறேன்னா எல்இடி லைட் வந்து வோல்டேஜ் தாங்காமல் ஃபியூஸ் போயிடும். இதை தடுக்கிறதுக்காண்டி தான் இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஐசியோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 7805. ஸோ நீங்கள் வந்து 9 வோல்ட் கொடுத்தாலுமே இது வழியாக 5 வோல்ட் தான் வெளியில் வரும். இந்த ஐசியை எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்தா, இந்த ஐசியோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பேட்டரியிலேருந்து வர ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுத்துக்கணும். நடுவில் இருக்க பாயிண்ட் வந்து மைனஸ் பாயிண்ட்டு, அதாவது அது இன்புட்டாகவும் இருக்கலாம் அவுட்புட்டாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்ததாக கடைசியாக இருக்கிற லாஸ்ட் பாயிண்ட் வந்து எல்இடி லைட்டோட 5 வோல்ட் பாயிண்ட்டு. சோலாரில் தான் நான் ஆல்ரெடி கனெக்ஷன் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். செக்அப் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து 9 வோல்ட் பேட்டரிலையும் உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன். ஏன்னா சோலாரில் அதிகமாக வெயில் அடித்தா ஒரு வோல்டேஜ் காட்டும், கொஞ்சம் வெயில் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ ஒரு வோல்டேஜ் வந்து ஏறக்குறைய வரும். இதெல்லாம் ஈக்குவல் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஐசியை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஐசி இல்லாமல் சோலாரில் கொடுத்தாலுமே அந்த லைட் எரிய தான் செய்யும். நான் அந்த வோல்டேஜ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காண்டி தான் ஐசி கொடுக்குறேன். இப்போ லைட்டிங்க்கான எல்லா கனெக்ஷனையுமே பண்ணிவிட்டு வயரை வந்து முடிச்சு போட்டு இந்த மூடியிலிருந்து வெளியில் ஓட்டை போட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். எதுக்கான இதை முடிச்சு போட்டுருக்கேன்னா, வயரை நம்ம இழுக்கும் போது அந்த வயர் பிஞ்சிடக்கூடாது. அதுக்காண்டி நான் முடிச்சு போட்டு அந்த வயரை வெளியில் எடுத்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், இப்போ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு. இதில் இப்போ 9 வோல்ட் பேட்டரி கனெக்ஷன் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு எல்இடி வந்து க்ளோ ஆகுதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். லைட்டு வெளிச்சத்தில் கேமராவே பிளர் ஆகுது. இந்த மூடியை நேராக வச்சுட்டு மறுபடியும் உங்களுக்கு எரிய வச்சு காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வெளிச்சமாக எரியுதுன்னு. இத்தனைக்கு இது பகலில் தான் ஷூட் பண்ணது இந்த வீடியோவை. சரி வாங்க, இப்போ இந்த லைட்டை வந்து என்னோட மீன் தொட்டியில் வச்சு சோலாரில் கனெக்ஷன் பண்ணி அதில் எப்படி வெளிச்சமாக இருக்குது, மீன் தொட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த மீன் தொட்டியில் இருக்க லைட்டை வந்து நான் சோலாரில் தான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு மீன் தொட்டி வந்து பிரைட்டாக வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த மூடியிலிருந்து 2 வயர் வருது. அந்த வயர் வந்து இந்த சோலாரில் தான் நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஜன்னல் வெளியே அடிக்கிற வெயில் பக்கத்தில் நான் வச்சுருக்கேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே அவ்வளோவா வெயில் இல்லை, அதனால் ஜன்னலுக்கு வெளியில் வச்சுருக்கேன். ஆனால் இந்த வெயிலுக்கேவும் மீன் தொட்டியில் வந்து நல்ல வெளிச்சம் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி இதை விட பெரிய ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து ரெடி பண்ணுற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலான்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள், இல்லை நான் பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் எப்பயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.